தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். திரு ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து விலகுவதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். காரணம் 6 மாதம் சஸ்பென்ஷன் என்பது அரசியல்வாதிக்கு பொருந்தி வராது. 6 மாதம் அரசியலே செய்யாமல் அமைதியாக இருக்க முடியாதுல்ல, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும். எனவே இயல்பாக அவர் விசிகாவில் நீடிக்க முடியாது என்று முதலிலிருந்தே தெளிவாக தெரிந்தது. காரணம், விசிகா திமுக கூட்டணியில் இருக்கிறது. இவரை பொறுத்தவரையில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். எனவே அது நீடிக்க இயலாத ஒரு உறவு என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். எது இவரை பொறுத்தவரையில் இவர் எடுத்திருக்கிற முடிவு சரிதான், அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் விசிகாவில் வகித்த அந்த துணை பொதுச் செயலாளர் என்கிற பதவி அவருக்கு வேறு எந்த கட்சியிலும் கிடைக்காது. அது அவருடைய இக்கட்டான ஒரு சூழல். இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு பொலிட்டிக்கல் கிராஸ் ரோட்ஸில் இருக்கிறார். 4 திசைகளிலே பாதைகள் பிரிகின்றன, நடுவிலே நிற்பது ஆதவ் அர்ஜுன். இதுல முக்கியமாக பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைப்பதற்கான வியூகத்தை அவர் வகுத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த செய்திகளும் கூட வெளியாக இருந்தன. இப்போ அவர் அந்த கட்சியிலிருந்து விலகல் என்ற விஷயம் அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் அல்லது முயற்சிகள் இதெல்லாம் இல்லை என்பதை சொல்வதற்கான ஒரு மறைமுக செய்தியாகவும் பார்க்கணுமா? அப்படிதான் பார்க்க வேண்டும். அவரை பொறுத்தவரையில் அவர் பல பேட்டிகள் கொடுத்து விட்டார். உங்கள் தொலைக்காட்சி பேட்டியையும் பார்த்தேன், அதே போல பிற தொலைக்காட்சி பேட்டிகள், பத்திரிகை பேட்டிகள், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற ஆங்கில ஊடகங்களிலே அவரது பேட்டிகள், எல்லாவற்றிலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் 2016 தீவிர அரசியலில் இருக்கிறேன், திமுகவுக்கும் நான் தான் ஊடகவியலாளராக பணியாற்றினேன், அதே மாதிரி விசிகா திமுக கூட்டணிக்கு நான் தான் காரணம் என்று சொல்லும் போது இப்போதும் அந்த பல்வேறு வகையான கூட்டணிகளை அவர் வகுத்திருக்கலாம். அதை நாம் இல்லை என்றுதான் சொல்ல முடியாது. ஆனால் விசிகா திமுக கூட்டணியில் இருக்கிறார், அங்கு போக முடியாது. அதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் மாதிரியான ஒரு பதவி தருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஊடகவியலாளராக அல்லது ஒரு இணையதள பொறுப்பாளராக கூட அதிமுகவில் வர முடியாது. அப்படி என்றால் ஒரே ஆப்ஷன் தாவேகா தான். தாவேகாவில் மற்ற சீனியர்கள் இவரை எப்படி வரவேற்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. அது தனிக்கட்சி என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். எனவே ஆதவ் அர்ஜுனை பொறுத்தவரையில் அவர் முடிவெடுத்து விட்டார். அந்த விசிகாவிலிருந்து விலகுகிற முடிவு அது சரியான முடிவுதான். அடுத்த கட்ட பயணம் என்பது மிக கடினமாக இருக்கும். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.